அவன் தான் பண்ணான்னா நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு பிறகு 4 நாள் அவன் அந்த ஊர்லேயே இருந்திருக்காங்க. நீ கண்டுபிடிச்சது 4 நாள் பொறுத்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 நாள் அவனும் குடிச்சிருக்கான். சரி, அவன் குடிக்கலனா கூட அவன் குடும்பம் குடிச்சிருக்கு. அவன் ஒருவேளை எங்கேயோ ஊருக்கு ஓட்டானா கூட அவன் குடும்பம் குடிக்க அதில் பண்ணுவான். அவன் இதாவது லாஜிக் இருக்குது அதில். அப்போ இப்படி கேஸை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு போதுன்னா அப்போ இதுதான் அவன் தான் குற்றவாளி. 2 வருஷமாலே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னீங்களே, எல்லாருக்கிட்டையும் பரப்பின தகவல் இவங்க தான் குற்றவாளி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த ஒரு நபர் ஒரு தனியார் கொடுத்த தொலைக்காட்சி பேட்டியில் இதையே சொல்கிறார். நாங்கள் தான் செய்தோம் என்று என்னை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள சொல்கிறார்கள். நாங்கள் அந்த லேடி டிஎஸ்பி அடித்தாங்கன்னா அவன் பேட்டி கொடுத்துருக்கான். அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த அரசு தலித்துகளுக்கு எதிரான அரசு என்ற உண்மை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசு முந்திக்கிட்டு சார், நீங்கள் நான் பேசுறதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு சொல்லுது, தனிப்பட்ட காரணத்திற்காக வந்தது, இதை நீங்கள் பெரிய அரசியல வேறு எதுவும் ஆக்காதீங்கன்னு சொல்லுது. முந்திக்கிட்டு எல்லாத்தையும் அரசியல் ஆக்காதான் சொல்லுவாங்க. அரசியல் செய்யாமல் அவியலை செய்ய வந்து யார் சொன்னா? இன்றைய முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். இதுன்னு உங்கள் கூட இருக்க விசிக்காமல் சிபிஎம் ஏன் இப்போ சிபிஐக்கு விசாரணை கேட்குறாங்க? அக்ரகாரத்தில் ஏதாவது இப்படி நடந்திருக்குன்னா என்ன அப்படியே ஐநா சபை வரைக்கும் பிரச்சனை போயிருக்காங்க. தலித்துகள் தானே வந்து இவ்வளோ நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இதில் திராவிட மாடல் அரசு வேறு பேச்சு. உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்த கேடுகட்ட காரியம்லாம் நடக்குது. முதலமைச்சர் போய் பார்த்தாரா? அல்ல இதுக்கு தான் டெப்டி சிஎம் அவர் போய் பார்த்தாரா? அந்த இடத்துக்கு போனாங்களா 2 பேரில் யாராவது ஒருத்தர்? அந்த நீதிபதி சம்மந்தப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லை அவர். அப்போ எல்லாமே ஒருதலை பட்சமாக தான் இங்கே இருக்குது. தலித்துகளுக்கு எதிராக தான் ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் கட்டமைப்பே இங்கே இருக்குது. அரசு கட்டமைப்பு. பரந்தூருக்கு விஜய் போன பிறகு தான் பரந்தூர் குறித்த தமிழக அரசு பேச ஆரம்பித்தது. அதுக்கு முன்னால் வந்து அது குறித்து எவ்வளவோ பேர் அங்கே போயிட்டு வந்தாங்க. எவ்வளவோ விமர்சனங்கள், அறிக்கைகள் வந்தப்போ அது எந்த பதிலும் சொல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த தமிழக அரசு விஜய் போன பிறகு தான் கிட்டத்தட்ட 3 அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி தான் இப்போ வந்து வேங்கவேலுக்கு அடுத்து அவர் போக போகிறார் என்று தெரிந்தவுடன் வேறு வழி இல்லாமல் வழக்கம் முடிப்பதற்காக இதை செய்திருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. இத்தனை பேர் கொடுக்காத ஒரு தாக்கத்தை விஜய் கொடுத்துறாரு. என்ன செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு தாக்கம் மட்டும்தானா, இல்லை வேற? விஜயை பார்த்து திமுக அரசு அஞ்சுவது, நடுங்குவது உண்மை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், சில வாரங்களுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிகளும் சரி பல மக்களும் சரி போராடினாங்க, நிறைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யார் அந்த சார்ன்ற பேச்சே இல்லை. அந்த சார் ஒரு கிடைச்சிட்டாரா, இல்லை என்ன காரணம்? அந்த பேச்சே இப்போ இல்லையே, எப்படி அதை திசை திருப்பி விட்டாங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அவர் போலீஸ் கஸ்டடியில் எஸ்ஐடி எடுத்திருக்காங்க. அப்புறம் வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. விசாரணையோட முன்னேற்றம் என்ன என்பது குறித்து இதுவரையில் எந்த தகவலும் நமக்கு இல்லை. ஆகவே இது ஒரு விதத்தில் மடைமாற்றம் செய்யப்பட்டதானா? எஸ், மடைமாற்றம் செய்யப்பட்டது. இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எதுவும் பேசவும் முடியாது. எந்த தகவலும் இல்லாமல் நம்ம எதுவும் பேச முடியாது. எந்த செய்தியும் தொடர்ந்து செய்தியில் இருந்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. கம்ப்ளீட்டாக ஒரே விஷயத்தை வச்சு நீங்கள் அசை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ 10 நாளைக்கு ஒரு தடவை மாறதான் செய்யும். ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை. விசாரணையோட முன்னேற்றம் என்ன என்பது குறித்து கவர்மெண்ட் சொல்லாத வரைக்கும், சொசைட்டி சொல்லாத வரைக்கும் நமக்கு எதுவும் தெரிய போகிறதில்லை. அடுத்தவன் சார்ஜ் ஷீட் எப்போ போட போகிறானுங்கன்னு தெரியல. 60 நாளில் போடணும். அப்போ தான் இந்த விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆரம்ப கட்டத்தில் எங்களுக்கு வந்து ஆரம்ப சார்னு தெரியணும்னு சொன்ன மக்கள் இப்போ அமைதியாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க விசாரணை நடக்குதுன்னு விட்டவங்க ஆரம்பத்தில் விட்டுருக்க வேண்டியது நடந்துட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன போய் என்ன கேட்க முடியும்னு நினைக்கிறீங்க? குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க. ஒரு கோர்ட்டில் 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஆகணும். 60 நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது தான் நமக்கு உண்மை என்னன்றது தெரிய வரும். அதனால் இப்போ யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் மக்கள் விரும்புகிறாங்கன்றதுக்காக அறகுறையெல்லாம் செய்திகளை வந்து காவல்துறையோ அல்லது மற்றவர்களோ வெளியிடவும் முடியாது. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே எதுவும் நம்ம பேச முடியாது. ஓகே சார், திசை திருப்புறாங்க அப்படின்னா அந்த செய்திகள் வந்து திட்டமிட்டே வருதா? திசை திருப்பணும்னா இல்லை அது ஆட்டோமேட்டிக்காகவே அது இருக்கிறதே ரெண்டும் நடக்கலாம். இயற்கையாகவும் வரலாம், அல்லது திட்டமிட்டும் திசை திருப்பலாம். வழக்கமாக கவர்மெண்ட் இந்த மாதிரி வேலைகளில் டைவெர்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை அப்படி நடந்துதான் நமக்கு தெரியல. இது திட்டமிட்டதாகவும் இருக்கலாம், அல்லது வந்து தன்னிச்சையாக நடந்ததாகவும் இருக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். இன்னும் 1.5 மாதத்தில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அடுத்த உண்மை தெரிய வரும். ஓகே சார், இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த கனிமவளங்களுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு ஜெகபர் அலி அப்படின்றவர் நிறைய முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் லாரி வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? ஆமாம், இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவம். அதனால தான் வந்து முதல்ல அதை விபத்துனாங்க, அப்புறம் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்மந்தப்பட்ட அங்கே 4 நிறுவனங்கள், கனிம வள கொள்ளையில் நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் மீது ஐ திங்க் அவர்கள் விசாரணை வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.
கடந்த பல ஆண்டுகளாகவே நடந்து வர கொள்ளை அது. அந்த கொள்ளையை வந்து தட்டி கேட்பதற்கு ஒரு தனிநபர் அதிமுகவை சார்ந்த தனிநபர் ஃபைட் பண்ணியிருக்காரு. அவர் கட்சியை அவரை கைவிட்டுடுச்சுல. இப்போ எடப்பாடி அந்த விஷயத்தை கையில் எடுத்து போராடி இருக்கணும்ல. எடப்பாடி அமைதியாக இருக்கார். இப்போ எடப்பாடி இந்த லட்சணத்தில் இருந்தால் அடுத்து எப்படி ஒரு ஆட்சியை பிடிப்பார்? அவங்க கட்சியை சார்ந்தவர் தான் இதை பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ எடப்பாடி கையில் எடுத்துருக்கணும். ஏன் எடப்பாடி அமைதியாக இருக்காரு? ஏன்னா அந்த கொள்ளையில் ஈடுபட்டவங்கள 4 பேரில் ஒருத்தன் திமுகன்றாங்க, ஒருத்தன் அதிமுகன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான அனைத்து கட்சிகளும் அதில் இன்வால்வ் ஆகும்போது பெரிய அளவில் மாற்றுக் கட்சியினர் கூட பேச மறுக்கிறாங்க. எடப்பாடி இதை கையில் எடுத்துருக்கணும்ல, ஏன் அவர் கையில் எடுக்கல? அந்த நபர் வந்து பெரிய அளவில் 800 கோடிக்கு மேலே கொள்ளைன்றாங்க. 800 மேலே கொள்ளைன்னா எல்லாருக்குமே பங்கு போகுதுங்க. எல்லாருக்கும் பங்கு போகும்போது விசாரணை அது அடுத்த கட்டத்துக்கு பப்ளிக் ப்ரெஷர் டெவலப் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுறதோட நிற்குது அப்படியே. ஓகே சார். ஆனால் இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது 2021 செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுனதான் ஞாபகத்துக்கு வருது. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 12 மணிக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே போயிடலான்னு சொன்னார். அது மணலுக்கு சொன்னார். இப்போ வந்து கனிம வளங்களுக்கும் அது நடக்கும்ன்றது நமக்கு தெரியல. அவர் வெளிப்படையாக சொன்னார். இப்போ சரி, நான் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம்ன்ற கவர்மெண்ட்டு. அதனால் கொள்ளை தடை இல்லாமல் நடக்குது. நான் கேட்குறது எதிர்கட்சியோட வேலை என்ன? எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சியை சார்ந்த அதிமுக பிரமுகர் கொல்லப்பட்டவர், அந்த ஜகப்பர் அலின்றவர். ஏன் எடப்பாடி அமைதியாக இருக்கார்? இந்த பெரிய பிரச்சனையாக அவர் கையில் எடுத்துருக்கணும்ல. மாநிலத்தை நடுங்கிற அளவுக்கு பிரச்சனை போராட்டங்கள் அவர் முன்னெடுத்துருக்கணும். ஏன் அமைதியாக இருக்காரு? அமைதியாக இருக்கிறது வந்து ஒரே குட்டையில் ஒரு நம்ம அட்டேன்றதை காட்டுதோ? அது அவர் தான் கேட்கணும். அவருக்கு அரசியல் பண்ண தெரியலையா அல்லது அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா? கொல்லப்பட்டவர் அவங்க கட்சியை சார்ந்தவர், நடப்பது திமுக ஆட்சி. அப்போ இது பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணுமா இல்லையா? அப்போ இஷ்யூ ஆக்காமல் இருக்கான்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியல. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் நீ ஓகே, நீ ஆளுங்கட்சியாக இருக்க, உன் கட்சி சார்ந்தவன் தான் கொல்லப்பட்டிருக்கான். அப்போ நீங்கள் அதை பெரிய இஷ்யூ ஆக்கணுமா இல்லையா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? எதற்காக அமைதியாக இருக்கிறீங்க? அப்போ என்ன தான் நடக்குதுங்க? அப்போ கனிமவள கொள்ளைன்றது எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்ணுறது. 2 பாயிண்ட் தான் இருக்கலாம். ஆமாம், வேற என்ன? ஒன்று அரசியல் பண்ண தெரியல, இல்லைன்னா இவங்களுக்கும் பங்கீடு இருக்கணும் அதில். எக்ஸாக்ட்லி. உனக்கு அரசியல் பண்ண தெரியல, இல்லை உனக்கும் பங்கு இருக்குது. வேற என்ன? உன் கட்சிக்காரன் தானே செத்துருக்கான். கனிம வள கொள்ளை அவன் தட்டி கேட்டான்னு அவனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. ஆர்டிஐயில் போட்டு கேட்கும்போது மிரட்டினாங்கன்றாரு. ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் பதிவாயிருக்குது. போலீஸே அது கொலை வழக்குன்னு தான் பதிவு பண்ணுது. முதல்ல விபத்துனாங்க, அப்புறம் கொலைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் தகவல்களை சொன்னாருன்னு உள்ளேருந்து தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து லீக் பண்ணுறானுங்க அப்படின்றதுக்கெல்லாம் தகுந்த ஆதாரங்களோடு இன்றைக்கி வெளியில் விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்தவன், அதிமுக செத்து போனோம் அதிமுகன்னு போது எடப்பாடி பழனிசாமி இது பெரிய இஷ்யூ ஆக்கி மாநிலம் தழுவிய அளவில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும்ல. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு சேலத்தில் வீட்டில் உட்காந்துன்னு. அப்போ அரசியல் பண்ண தெரியல அவருக்கு, அவ்வளோதான். அப்போ இது உங்களுக்கு வந்து எவ்வளோ மக்கள் பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு மக்கள் தாம்பாளத்தில் தட்டில் வச்சு உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தாலும் உங்களால் அதை தக்க வச்சுக்க முடியாது, அதை கைப்பற்ற முடியாது. அதான உண்மை. இல்லை சார், ஆனால் இவர் வந்து முதல் முறை இல்லை, இது நிறைய முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தா சொல்கிறாங்க. அப்போ கூடவா வந்து இதை வந்து திமுக ஆட்சியில் அந்த அரசு சரியாக செயல்படுத்தாமல் விட்டுருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி. அதாவதுங்க, திமுக கவர்மெண்ட்டில் ஒரு கொலை நடக்குது. கவர்மெண்ட்டுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் தொடர்பு இருக்குன்ற முறையில் தான் எதிர்கட்சிகள் பேசணும். அதான் அரசியல். தொடர்ந்து அவர் வலியுறுத்தும் போது அங்கே நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது, போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னா அது உள்ளூர் லெவலில் மட்டுமே போலீஸ் உடந்தியால் அது அதை தாண்டி பெரிய லெவலுக்கு போதான்றதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும். ஆனால் ஒரு எதிர்கட்சின்ற முறையில் அது எவ்வளோ தூரம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க? பெரிய அளவில் யூஸ் பண்ணியிருக்கணும்ல. நீ யூஸே பண்ணலன்னு என்ன அர்த்தம்? அப்போ ஓமேலையும் சந்தேகம் வருது இல்லை? அப்போ எவ்வளோ லட்டு மாதிரி கையில் இஷ்யூ கொடுத்தாலும் உங்களால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மக்களுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான மக்களோட உணர்வலைகளை உங்களால் சேனலைஸ் பண்ண முடியல. உங்களால் அதை அந்த நெரேட்டிவ் பில்ட் பண்ண முடியல. ஆன்டி இன்கம்பன்சியை உங்களால் பில்ட் பண்ண முடியலன்றது தான் இதில் கிடைக்கக்கூடிய மெசேஜ். அப்போ கட்சி நடத்தி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு கையில் தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷனில் இந்த லட்சணத்தில் போனால் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறது? இவ்வளோ இஷ்யூவை நீங்கள் பெரிய அளவில் கிரவுண்டில் இறங்கி போராடி இருக்கணும்ல. எங்கே போனார் எடப்பாடி? ஏதோ பேருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அமைதியாக வீட்டில் தானே இருக்கார் சேலத்தில். எத்தனை போராட்டத்துக்கு தெருவுக்கு வந்தார் அவர் வர வேணாம். கட்சிக்காரன் பெரிய அளவில் பண்ணியிருக்கணும்ல. இது அந்த இடத்துல இதை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்துருக்கணும்ல. தமிழ்நாடு பூரா முன்னெடுத்துருக்கணும்ல. ஒன்றுமே பண்ணலையே. சீமான் போயிருக்கார் நேற்று. அவர் போட்டுங்க. ஏடிஎம்கே போகணும்ல. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டியது ஏடிஎம்கே தானேங்க. ஏன் ஏடிஎம்கேவால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல, பயன்படுத்திக்க முடியல? இதே திமுக இருந்தால் பயன்படுத்திருப்பாங்களே. எலெக்ஷன் வருதுன்னு போது கையில் கிடைக்கிது எல்லாத்தையும் அடிக்கணும். நீங்கள் கையில் கிடைக்கிது எல்லாத்தையும் எடுத்து தான் கவர்மெண்ட் மேலே அடிக்கணும். அப்படி தான் எல்லாரும் செய்கிறாங்க. உங்களால் இந்த அரசியலை பண்ண முடியலையாங்க. இன்றைக்கி எதிர்கட்சி அரசியலை எடப்பாடியால் பண்ண முடியல. அதுதான் சிக்கல். ஸ்டாலினோட மிகப்பெரிய பலம் அவருக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை. தமிழக அரசியலோட மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் ஸ்டாலின் தான். ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு கருணாநிதி, கருணாநிதிக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி, கருணாநிதிக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலின் இருந்தாங்க எதிர்கட்சி தலைவர்களாக. இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவரே இல்லை.
இல்ல எடப்பாடி பண்ண தெரியலையா, இல்ல எடப்பாடி எடுத்த அண்ணாமலை, சீமான், விஜய் இவங்க எல்லாம் பிடிச்சிக்கிட்டனால அந்த இது பிம்பம் வெளியே தெரியல. எடப்பாடிக்கு பண்ண தெரியல. 1000 போட்டியாளர்கள் இருந்தாலும் அவருக்கு பண்ண தெரியணும். கருணாநிதி எதிர்கட்சி, ஜெயலலிதாவுக்கு எதிராக 96 சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி, ஜெயலலிதா தான் எதிர்கட்சியாக முதல்ல ஒரு 3 வருஷம் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அடித்து தூக்கி தட்டி எடுத்துன்னு போனது கருணாநிதி தான் எடுத்துகிட்டு போனார். ஆகவே எடப்பாடி ஏடிஎம்கே பெரிய கட்சி, முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், அவர் தானே களத்துக்கு வரணும். அவர் அமைதியாக ஒதுங்கி நிற்கிறாருன்னு அர்த்தம். தமிழ்நாட்டோட சாபக்கேடு வந்து வலுவான எதிர்கட்சி இல்லை, வலுவான ஆளும் கட்சி தான் இருக்குது. ஜனநாயகம் செழிப்பாக இருக்கணும்னா ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், எதிர்கட்சி பலவீனமாக இருக்கக்கூடாது. எடப்பாடி பீரியட்ல ஆளும் கட்சி பலவீனமாக இருந்தது, ஆனால் எதிர்கட்சி திமுக பலமாக இருந்தது. இன்னைக்கு ஆளும் கட்சி பலமாக இருக்குது, எதிர்கட்சி பலவீனமாக இருக்குது. இதுதான் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. இல்லை சார், இப்போ நம்ம ஒரு 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம். எடப்பாடிக்கு வந்து அரசியல் பண்ண தெரியலன்னு எடுத்துக்குவோம். அப்படி பண்ண தெரியலன்னு எடுத்துக்கிட்டா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது பேஸ்மெண்ட் சரியில்லையா ஒரு வேலை? அது அவரை தான் கேட்கணும். அவரை கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் என்ன கேட்குறீங்க? அவருக்கு தெரியலன்னு தான் என்னால் சொல்ல முடியாது. என்ன காரணம் நான் சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக இல்லை. சுமாரான முதலமைச்சராக இருந்தார், பட் நல்ல எதிர்கட்சி தலைவராக இல்லை. ஸ்டாலின் மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்கட்சியில் இன்றைக்கு எதிர்கட்சியாக செயல்பட தலைவர்களே இல்லை. ஓகே சார், இவர் இங்கே இப்படி கொல்லப்படுறாரு. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, 14 பேர் இறந்தாங்க மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு. அந்த அவர்கள் கைது செய்யப்பட்ட ஒரு கவுன்சிலருடைய கணவர் இன்னைக்கு மணல் திருடி கைது செய்யப்படுறாரு. இப்படி குற்றங்கள் அடுத்தடுத்து நடக்குதே. இப்போ இந்த அரசு தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி இருக்கா, இல்லை என்ன காரணம்? அரசு அதிகாரிகளும் குழந்தையா இருக்காங்களா? 2வது சொன்னது குழந்தையா இருக்காங்க. மணல் திருட்டில் அவனை சாராய கேஸில் உள்ள போடுறான். அவன் உள்ள வெளியில் வந்து ஒன்று சாராயம் வைக்கிறான், இல்லை மணல் திருடுறான். ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கான் அவன். அதிகாரிகளோட உடந்தே இல்லாமல் அவன் பண்ண முடியுமா? அது அதிகாரிகள் தொடர்பு இல்லாமல் அவன் பண்ண முடியுமா? ஸோ இதுதான் சட்டம் ஒழுங்கு சிரிக்குது தமிழ்நாட்டில். அதில் எந்த பிரச்சனையும் எந்த சந்தேகம் வேணும். எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்றாரு முதல்வர். அப்படி அப்படி தான் சொல்லார். ஏன்னா எதிர்கட்சி இல்லைல்ல, எதிர்கட்சியே இல்லாததான் தமிழ்நாடோட சாபக்கேடு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடு எதிர்கட்சி இல்லாதது. ஓகே சார், இப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த வேங்க வயல் பிரச்சனை, இப்போ தான் 3 பேரை குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய விசிக இன்னும் சிலர் கூட இல்லை, சிபிஐக்கு மாற்றணும், இவங்க வந்து தவறான கருத்து பரப்புறாங்கலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த வழக்கு சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றப்பத்திரிகை. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளிகளாக மாற்றுவது என்பது நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது சிபிசிஐயோட நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. டே 1லேருந்து இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாரும் செய்தியாளர்கள், அரசியல்வாதிகள் மத்தியில் அவங்க பரப்பி விட்ட தகவல், போலீஸ் பிளான்ட் பண்ண நியூஸு, இந்த சமூக மக்கள் தான் அதை செஞ்சாங்க. கடைசியில் தான் வந்து நிற்குது. 2 வருஷத்துக்கு முன்னால் அந்த இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபர் வேறொரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி அடிக்கிறார்கள், நிர்பந்திக்கிறார்கள்னு சொல்கிறார். உண்மையிலே அவர் தப்பு செஞ்சுருந்தா அவ்வளோ தைரியமாக வந்து பேட்டி கொடுப்பாரா, இல்லை சுற்றிட்டு இருப்பாரா? ஆகவே இது ஏற்புடையதல்ல. இது தலித் மக்களையே அவர்களுக்கு எதிரான தன்கை கொண்டு தன்கண் குத்துதல்வாங்க. தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்களை தலித் மக்களை செய்தார்கள். அதுவும் இந்த மாதிரியான ஒரு மோசமான காரியத்தை அவங்க குடிக்கிற தண்ணியில் அவங்களே மலத்தை கலந்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் வந்து கற்பனைக்கும் எட்டாத அவலங்கள். அது ரொம்ப சர்வசாதாரணமாக காவல்துறை செய்திருக்கிறது. இதுதான் உங்களுடைய தீர்ப்புனா அது 2 வருஷமாலே எழுதியிருக்கலாம். இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ணீங்க? வியாழக்கிழமை அவகாசம் கேட்டு வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறேன். ஏன் 2 வருஷம் முன்னாலே நீ செஞ்சுருக்கலாமே, இப்போ ஏன் கூட சரிங்க? ஆகவே இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு போக்கு. இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அரசு எந்திரம், ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட ஸ்டாலின் அரசுடைய எந்திரம் கட்டமைப்பு ரீதியாக ஸ்ட்ரக்சரலி தலித் மக்களுக்கு எதிராக நிற்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓகே சார், இன்னொரு காரணம் சொல்லப்படுது, பரந்தூருக்கு விஜய் போனார், அதுபோல் வேங்கை வயலுக்கும் வந்து விடுவார் அப்படின்ற அச்சத்தின் காரணமாக தான் இந்த ஒரு குற்றப்பத்திரிகையாக இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா பரந்தூருக்கு விஜய் போன பிறகு தான் பரந்தூர் குறித்து தமிழக அரசு பேச ஆரம்பித்தது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பரந்தூருக்கு விஜய் போன பிறகு தான் பரந்தூர் குறித்து தமிழக அரசு பேச ஆரம்பித்தது. அதுக்கு முன்னால் வந்து அது குறித்து எவ்வளவோ பேர் அங்கே போயிட்டு வந்தாங்க, எவ்வளவோ விமர்சனங்கள், அறிக்கைகள் வந்தப்போ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த தமிழக அரசு விஜய் போன பிறகு தான் கிட்டத்தட்ட 3 அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னால் எத்தனையோ தலைவர்கள் போனாங்க. என்ன சொல்ல போனால் அந்த மக்களோட பெரிய வருத்தமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு நிச்சயமற்ற தன்மையில் அச்சத்தில் எங்களை வச்சுருக்காங்க. நாங்கள் போய் ஏதாவது கேள்வி கேட்டோன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம். இழப்பீடை பற்றி கேட்டால் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. யார் நிலத்தை எடுக்க போகிறீங்க, யார் நிலத்தை எடுக்க மாட்டீங்கன்னா அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாதுன்ற ஆணவத்தில் பேசி கொண்டிருந்த தமிழக அரசு இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தமிழக அரசு விஜய் போன பிறகு தான் பேசவே ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 3 அறிக்கைகள் வந்துருக்குது கடந்த 1 வாரத்தில் மட்டும். அதே மாதிரி தான் இப்போ வந்து வேங்கை வயலுக்கு அடுத்து அவர் போக போகிறார் என்று தெரிந்தவுடன் வேறு வழி இல்லாமல் வழக்கம் முடிப்பதற்காக இதை செய்திருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு பார்வை. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். ஆகவே விஜயோட
பரந்தூர் வருகைக்கு பிறகு விஜயத்துக்கு பிறகு வேங்கவேலுக்கு அவர் போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக கருதப்படுகிறது. இதற்கு நிரம்பவே வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இப்போ டங்ஸ்டனுக்கு தடை போட்டாங்க, அதனால முதல்வர் அங்கே போறாரு, நம்ம கிடைத்த வெற்றின்னு சொல்லிட்டு. ஆனால் வேங்கவேலுக்கும் பரந்தூர் பக்கம் வரமாட்டாரு. அது ஏன் சார் விடை கிடைச்ச பிறந்த பரந்தூருக்கு போகாதது கூட மன்னிச்சிடலாங்க, வேங்கவேலுக்கு போகாதது மன்னிக்க முடியாத குற்றம் நிச்சயமாக வந்து. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அல்லது துணை முதலமைச்சராக அது அங்கே போயிருக்கணும். அங்கே அவர்கள் எட்டியே பார்க்கவில்லை, மாறாக பாதிக்கப்பட்ட மக்களை என்று குற்றவாளியாக்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய ஒரு அவலம். நிச்சயமா வந்து வேங்கவேலுக்கு முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ போயிருக்க வேண்டும். அவங்க அதுக்கு போல வாக்கு வங்கி அரசியல் சார்ந்து பார்க்கிறார்களா என்று நமக்கு தெரியாது. எப்படி பார்த்தாலும் வேங்கவேலுக்கு முதலமைச்சர் போகாதது அல்லது குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் போகாதது மிக மிக அவலமான ஒரு விஷயம் என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இத்தனை பேர் கொடுக்காத ஒரு தாக்கத்தை விஜய் கொடுத்துட்றாரு. என்ன காரணம்? செலிபிரிட்டி அப்படின்ற ஒரு தாக்கம் மட்டும்தானா, இல்லை வேற? விஜயை பார்த்து திமுக அரசு அஞ்சுவது நடுங்குவது உண்மை. இதுதான் அவங்க எவ்வளோ மறுத்தாங்கன்னாலும் உண்மை. விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது, பயப்படுகிறது, நடுங்குகிறது. அதுதான் இதுக்கான காரணம். விஜய் போறாருனாலே அங்கே அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். கடந்த காலங்களில் விஜய் கட்சி ஆரம்பித்து கொடி ஏற்றும் போது ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டா மீடியா அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுற காரியத்தை கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து விக்கிரவாண்டியில் விஜய் கூடிய கூட்டம் அவர்கள் வயிற்றில் புலியை கரைத்தது. பரந்தூரில் விஜய் போயிட்டு வந்தோம்னா அது வரைக்கும் பரந்தூர் பற்றி பேசாத அரசு பிறகு 3 அறிக்கைகளை தினமும் ஒரு அறிக்கை என்று வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது விஜயை பார்த்து உண்மையில் திமுக அரசு அஞ்சுவது மறுக்க முடியாத உண்மை. அதை அந்த கோணத்தில் பார்த்தால் நாம் வேங்கவேல் விஷயத்தில் எதற்காக பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லலாம், அது தப்பே கிடையாது. கடந்த காலங்களில் சிபிஐ கூட நீதிமன்றங்கள் அதை சொல்லி இருக்கிறது, எங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு. ஆனால் மாறாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து குற்றவாளியாக்குவது ஏற்புடையதல்ல. இது ரொம்ப ரொம்ப தவறானது. அதாவது 1000 குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம், ஒரு நிரபராதி உள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் தலைகீழ போய் கொண்டிருக்கிறது தமிழக அரசு நிர்வாகம். அது ஏன் சார் சிபிஐக்கு கொண்டு போகிறதுனா மட்டும் இவங்க அந்த அளவுக்கு துடிக்கிறாங்களே? ஆனால் ஓகியர்களாக இருந்தால் சிபிஐ கொடுக்க வேண்டியதானே? இவர்கள் நல்லவர்களாக இருந்தால், இவர்கள் மடியில் கனமில்லை என்றால் இவர்கள் சிபிஐக்கு மாற்ற வேண்டியதானே? இத்தனைக்கும் தலித்துகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னும் பொழுது சிபிஐக்கு மாற்ற வேண்டியதானே? ஏன் சிபிஐக்கு மாற்றாமல் இருக்கிறார்கள்? இவர்கள் உண்மையிலேயே நியாயமாக தான் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் மறைப்பதற்கு, திமுக மறைப்பதற்கு எதுவும் இல்லை. இவர்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை என்பார்கள். அப்படின்னா இவங்க சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டியதானே? ஏமாத்தலை. அதுலேருந்து இவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சென்சிட்டிவான இஷ்யூ. கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள், விசிகா, காங்கிரஸ், சிபிஎம், எதிர்கட்சியில் இருக்க பிஜேபி, எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. கொடுத்துட்டு போங்களேன். உங்கள் கூட்டணி கட்சி தானே கேட்குறான். கொள்கை வழி நடக்கிற அரசு தானே. கூட்டணி கட்சி கேட்குறான்னா கூட்டணி கட்சிக்கு மரியாதை கொடுப்பீங்களா மாட்டிங்களா? கூட்டணி கட்சி மேலே உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா கொடுத்துட்டு போங்க சிபிஐக்கு. ஏன் தயங்குறீங்க? அப்போ நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது. ப்ளஸ் விஜய் ஃபேக்டர் வந்தோடனே அவர்கள் இஷ்டத்துக்கு அவர்கள் ஆடுகிறார்கள், அவ்வளோதான். இல்லை சார், இதில் குறிப்பிட்ட ஜாதியின் அடிப்படையில் கட்டமைப்பில் வரனால தான் அந்த தலைவர்கள் மட்டும் இது கேள்வி எழுப்புறாங்க. இது வந்து பொதுவான அடிப்படையில் வராதனால தான் மக்கள் யாரும் இதுக்கு பெரிய அளவில் கேள்வி எழுப்பலன்னு தோணுதோ? மக்கள் எப்பயுமே அவங்கள பாதிக்கும் போது தான் பேசுவாங்க. அரசு ஊழியர்கள் போராட்டும் போது மக்கள் ஆதரிக்க மாட்டோம். போக்குவரத்து ஊழியர் போராட்டம்னா ஆதரிக்க மாட்டோம். மாணவர்கள் போராட்டம்னா மக்கள் ஆதரிக்க மாட்டோம். மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம்னா மக்கள் ஆதரிக்க மாட்டோம். மக்கள்ன்றவங்க யாரு? தான் சுயநலத்தை பற்றியே பார்க்குறவங்க தான் மக்கள். எந்த மக்களாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லா காலத்துலையுமே மக்கள் ஆதரவு இல்லைன்னா எந்த போராட்டத்துக்கு எந்த காலத்துக்கு மக்கள் ஆதரவு இருந்திருக்கு? ஒரு உதாரணம் சொல்லுங்க. அப்புறம் இதில் மட்டும் வந்து எதுக்கு பேசுறீங்க? தலித்துகளுக்கு எதிராக அரசு கட்டமைப்பு ரீதியாக அரசு எந்திரம் சமூகம் இருக்கிறது. தலித்து மக்களுக்கு எதிராக அரசு எந்திரமும் பொதுவான மக்கள் திரளும் இருக்கிறது. அதனால தான் இந்த அவலம் நடக்குது. வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இது நடந்ததுன்னா இது நடந்து இப்படி ஆயிருக்குமா? அக்ரகாரத்தில் ஏதாவது இப்படி நடந்துருதுன்னா என்ன அப்படியே ஐநா சபை வரைக்கும் பிரச்சனை போயிருக்கும்ல. தலித்துகள் தானே வந்து இவ்வளோ நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இதில் திராவிட மாடல் அரசு வேற பேச்சு. உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் தான் இந்த கேடுகட்ட காரியம்லாம் நடக்குது. தலித்துகளுக்கான அரசுன்னு சொல்கிறாரு அவர். அப்பயே அது நடக்குது. போய் பார்த்தாங்களா? முதலமைச்சர் போய் பார்த்தாரா? அல்ல இதுக்கு தான் டெப்டி சிஎம் அவர் போய் பார்த்தாரா? அந்த இடத்துக்கு போனாங்களா 2 பேரில் யாராவது ஒருத்தர்? அப்புறம் என்ன தலித்துகளுக்கான அரசு? யாரை ஏமாற்ற இந்த வேலை? அப்போ தலித்துகளுக்கான அரசு உங்கள் மேலே சந்தேகம் இருக்குன்னா சிபிஐ கொடுத்துட்டு போங்களேன். ஏன் சிபிஐ கொடுக்க மாட்டேன்றீங்க? இவங்க சொல்கிறத நம்ப மாட்டீங்க, அவங்க சொன்னால் மட்டும் நம்பிடுவாங்களான்னு? கண்டிப்பாக நம்புவாங்க. ஏன்னா உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. நீங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீங்க. 2 வருஷம் பொறுத்து இதுதான் இவன் தான் குற்றவாளினா 2 வருஷம் வெயிட் பண்ணி
இவர்கள் தான் குற்றவாளிகள்னா 2 வருஷம் வெயிட் பண்ணது எதனால? இந்த வழக்கை குறித்து உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு அந்த நீதிபதி போய் அங்கே பார்த்து அவர் சொன்னார் சிபிஎஸ்இ விசாரணையில் மெத்தனம் இருக்கிறது, திருப்தி இல்லைன்னு அவர் சொன்னார். ஆனால் அவரும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல. அந்த நீதிபதி சம்மந்தப்பட்ட மக்களை பார்க்கவே இல்லை அவர். அப்போ எல்லாமே ஒருதலை பட்சமாக தான் இங்கே இருக்குது. தலித்துகளுக்கு எதிராக தான் ஒட்டுமொத்த அரசு எந்திரமும் கட்டமைப்பே இங்கே இருக்குது. அரசு கட்டமைப்பே இங்கே வந்து தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது. அதனால் நியாயமான கோரிக்கை என்பது சிபிஐக்கு மாற்று. அதில் உண்மை வருதோ வரலையோ கொடுத்துட்டு போயேன். உனக்கு என்ன நஷ்டம்? இப்போ கொடுக்குறதுல உனக்கு என்ன நஷ்டம்? சிபிஐக்கு விசாரணை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன நஷ்டம்? யாரை காப்பாற்ற சிபிஐ விசாரணை வேண்டாம் என்கிறீர்கள்? இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. உங்கள் கூட்டணி கட்சி கேட்குறாங்க. உங்கள் கூடயே இருக்க கூட்டணி கட்சிகள் 3 தேர்தலில் அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்க சிபிஐ விசாரணை வேணும். ஏன் தயங்குறீங்க? இல்லை சார், இந்த கேள்வி தொடர்ந்து வருது. இந்த மேட்டில் யாரை காப்பாற்றுன்னு ஒரு கேள்வி வருது. இந்த ஜெகபர் கொலைகளையும் யாரை காப்பாற்றுன்னு கேள்வி வருது. யார் அந்த சார்லையும் யாரை காப்பாற்றுன்னு வருது. ஆனால் இது வரைக்கும் விடை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. யாரை தான் காப்பாற்ற நினைக்கிறாங்க? அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா முக்கிய புள்ளின்னு ஒரு பேர் மட்டும் வரும். அவ்வளோதான். நீங்கள் அவர்களுக்கு போய் கேட்க வேண்டும். இது இப்படி கடந்து போகுது சார். இதுக்கு விடை தான் கிடைக்கவே கிடைக்காது. 26 தேர்தல் தான் இப்படியே தான் ஓடும். இது இப்படியே தான் ஓடும். அது நாள் ஆக இன்னும் வந்து எதேச்சாதிகாரமும் அடக்குமுறையும் அதிகமாகும். அவர்கள் அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற மமதையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். இல்லைனா வந்து என்னது இதெல்லாம் வேங்கைவேல் இன்சிடென்ட்லாம் பாதிக்கப்பட்டவனே அவன் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்து பண்ணுறதுலாம் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி இல்லை. இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு அதை கலந்துட்டு அவன் குடிப்பானான். ஒரு வாரம் பொறுத்து தானே பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு வாரம் அவனு தானே குடிச்சிருக்கான். லாஜிக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? 4 நாளில் பொறுத்தோம் 5 நாள் பொறுத்து தான் பிடிக்கிறாங்க. இவனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? எப்படின்னா ஏறி பார்க்குறாங்க என்னன்னு. அவனே குற்றவாளியாக்கிட்டாங்க. அப்படி போட்டவன் அவனே குடிப்பான் அந்த தண்ணியை. எங்கேயாவது இந்த அநியாயம் நடக்குமா? இந்த அட்டூனி எங்கேயாவது நடக்குமா? அவன் ஏறி பார்த்தது ஒன்று தான் அந்த அவன் பண்ண தப்பு. அது உடனே அவனே குற்றவாளியாக்கியாச்சு. சிம்பிள் லாஜிக். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர்களே ஏறி அவர்களே குடிப்பான். அப்படி அவன் போட்டிருந்தான்னா 5 நாள் அந்த அவனுக்கு சம்மந்தப்பட்டவங்களாம் அதை குடிச்சிருப்பாங்களா? அந்த குடும்பங்கள் அவன் சம்மந்தப்பட்ட குடும்பங்கள்லாம் அங்கே இருக்குது. அவனும் இருந்திருக்கான். அப்படி அவன் தப்பிச்சு போயிட்டான் 4 நாள் அங்கே இல்லைன்னா கூட அவன் சம்மந்தப்பட்ட உறவினர்கள் அவனை பெற்றவங்க அவங்கெல்லாம் அதை குடிக்க அவன் அலோவ் பண்ணியிருப்பானா? குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருக்கும் இல்லை, அறிவு இருக்கும்ல ஒருத்தனுக்கு. அந்த காரியத்தை செய்கிறவன் குறைஞ்சபட்சம் அவன் குடும்பத்தையாவது அங்கே நகர்த்திருப்பான்ல. அப்போ என்ன கவர்மெண்ட் இது? அவன் தான் பண்ணான்னா நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு பிறகு 4 நாள் அவன் அந்த ஊர்லேயே இருந்திருக்காங்க. நீ கண்டுபிடிச்சது 4 நாள் பொறுத்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 நாள் அவனும் குடிச்சிருக்கான். சரி, அவன் குடிக்கலன்னா கூட அவன் குடும்பம் குடிச்சிருக்கு. அவன் ஒருவேளை எங்கேயோ ஊருக்கு ஓட்டான்னா கூட அவன் குடும்பம் குடிக்க அலோவ் பண்ணுவான் அவன். இதாவது லாஜிக் இருக்கு அதில். அப்போ இப்படி கேஸை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு போதுன்னா அப்போ இதுதான் அவன் தான் குற்றவாளி. 2 வருஷமாலே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னீங்களே, எல்லாருக்கிட்டையும் பரப்பின தகவல் இவங்க தான் குற்றவாளி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த ஒரு நபர் ஒரு தனியார் கொடுத்த தொலைக்காட்சி பேட்டியில் இதையே சொல்கிறார். நாங்கள் தான் செய்தோம் என்று என்னை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள சொல்கிறார்கள். எங்கள் மாமாவையும் அடித்து துன்புறுத்தினாங்க, அந்த லேடி டிஎஸ்பி அடித்தாங்கன்னு அவன் பேட்டி கொடுத்துருக்கான். அது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட. ஆமாம். அப்போ இவங்க தான் குற்றவாளின்னு 2 வருஷமாலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்போ அப்பயே போட்டு முடிச்சிருக்க வேண்டியதான கேஸை இப்பயும் வரீங்க. விஜய் ஃபேக்டர் ஒன்று உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட போகிறாங்க. அப்போ இவ்வளோ குழப்படி இருக்கும்போது, சந்தேகங்கள் இவ்வளவு இருக்கும்போது சிபிஐ கொடுத்துட்டு போங்க. இந்த அரசு தலித்துகளுக்கு எதிரான அரசு என்ற உண்மை நாளுக்கு நாள் அதிகமாகி எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்போ உங்கள் மேலே இருக்க பழியை துடைக்கணும்னா 200 சீட்டு ஜெயிக்கணுன்றீங்க. இப்போ 234 பேச ஆரம்பிச்சிட்டிங்க. கொடுத்துட்டு போங்களேன் சிபிஐக்கு. தமிழக அரசு முந்திக்கிட்டு சார். நீங்கள் நான் பேசுறதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு சொல்லுது. தனிப்பட்ட காரணத்திற்காக வந்தது. இதை நீங்கள் பெரிய அரசியலை வேறு எதுவும் ஆக்காதீங்கன்னு சொல்லுது. முந்திக்கிட்டு எல்லாத்தையும் அரசியல் ஆக்காதான் சொல்லுவாங்க. அரசியல் செய்யாமல் அவியலை செய்ய வந்து யார் சொன்னா? இன்றைய முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னார். எடப்பாடி பீரியடில் இவங்க எல்லாத்தையும் தான் அரசியல் ஆக்கணும். இது அரசியல் தான், வேற என்ன? மக்களை பாதிக்கிற எல்லாமே அரசியல் தான். அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. தலித் மக்கள் குடிக்கிற குடி தண்ணீர் தொட்டியில் மலத்தை கலந்துருக்கான். 2 வருஷமாக கண்டுபிடிக்காத குற்றவாளியை 2.5 வருஷமாக கண்டுபிடிக்காத குற்றவாளி நீங்கள் அவன் தான் குற்றவாளின்ற. நீ கண்டுபிடிச்சது 4 நாள் பொறுத்து 5 நாள் பொறுத்து அந்த 5 நாள் அவனும் குடிச்சிருக்கான். ஏன்டா அவனே கலந்து அவனே குடிப்பானா? இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம் இதெல்லாம். உங்கள் கூட இருக்க விசிகாவும் சிபிஎம் ஏன் இப்போ சிபிஐக்கு விசாரணை கேட்குறாங்க? உங்கள் கூட இருக்கவங்க தானே அவங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறது கேட்டு தலையாட்டி பொம்மை தானே அவங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய கொத்தடிமைகள் அவர்கள். கொத்தடிமைகளை கூட திடீர்னு முதுகெலும்பு வளையும் நிமிரும். அந்த மாதிரி அரிதான தருணங்களில் ஒன்று அவங்க கேட்குறாங்க கொடுன்னு. சிபிஐ விசாரணை கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த முடிவு? இந்த கேள்வி எழுவது இயல்பானது தான். இந்த கேள்வி எழுவது இயல்பானது. உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.